ஆகி 10 வருஷமா குழந்தை இல்லாம இருந்து பிறந்த குழந்தை. கடலாடி சிஹெச் ஆஸ்பத்திரிக்கு வந்து ஒரு 11 மணிக்கு ஒரு குழந்தைய கொண்டு போனோம். பேர் வந்து பிரதீஷா. அது வந்து போன உடனே வைத்தியம் பண்ணுறதுல வந்து அங்கே எந்த டாக்டரும் இல்லை. டாக்டர் இல்லாத காரணத்தினால ஒரு ஊசி மட்டும் போட்டுட்டு உடனே நீங்கள் ராம்நாடு சிஹெச்சுக்கு போங்கன்னு அனுப்பிடுதாங்க. ராம்நாடு சிஹெச்சுக்கு போனதில் 2 மணி நேரம் 2:30க்கு கொண்டு சேர்த்துருக்கு. ஆனால் வைத்தியம் முழுமையான வைத்தியம் பண்ணது நைட்டு 11 மணிக்கு தான் வைத்தியம் பண்ணுறத சொல்கிறாரு. அங்கேயும் நாங்கள் ஒரு அரசு தலைமை மருத்துவமனை மெடிக்கல் காலேஜ் ராம்நாடுன்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் எங்கள் பகுதியிலேருந்து அதிகமாக தூத்துக்குடி கேட்குறத வந்து ராம்நாடு தான் அனுப்புகிறாங்க, மாவட்ட தலைமை மருத்துவமனைக்குன்னு. ஆனால் அங்கே வந்து எந்த விதமான ரியாக்ஷன் இல்லாதனால தான் கரெக்டாக 2 மணிக்கு அந்த குழந்தை இறந்துருக்கு. குழந்தை இறந்த உடனே இங்கேருந்து வீட்டிலேருந்து சொந்தக்காரங்களை போகமுன அவசரமாக அந்த குழந்தையுடைய இது பண்ணி தாய் தகவல்கிட்ட எழுதி வாங்கிட்டு உடனே அனுப்பிடுறாங்க. கரெக்டாக 3 மணிக்கு 2 மணிக்கு இழந்திருக்கு. விடிய காலம் 3 மணிக்கு ஊருக்கு கொண்டு வந்துருந்தாங்க. நாங்கள் மாவட்ட தலைமை மருத்துவமனைன்னு நினச்சி கொண்டு வந்தோம். அங்கே எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அதே மாதிரி கடலாடியில் நாங்கள் பல முறை மனு கொடுத்துருக்கோம், இப்போ போராட்டம் நடத்தியிருக்கோம். ஒரு தாலுகா தலைமை மருத்துவமனைங்கிற அந்தஸ்துக்கான டாக்டர்களோ நர்ஸுகளோ எதுவுமே இல்லை. உடனே தட்டி கழிக்கிற விதமாக ராம்நாடு கொண்டு வாங்க அப்படிங்கிறதுனால அந்த குழந்தையுடைய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. கடலாடியில் பொதுவாகவே டாக்டர் எதுவும் கரெக்டாக போடலை. 2004 பார்க்க போகிறாம பெரியவர் வந்து சின்னவர் வந்து இறப்பு தான் வருது ஒழிஞ்சு அது காரணம் டாக்டருக்கு உள்ள கவர்மெண்ட்டை சரியாக நடத்தலை. இப்போ இங்கே தான் சரியில்லைன்னு போனால் ராம்நாடு அதை மோசமாக இருக்குது. ராம்நாடு போயும் அங்கே இந்த குழந்தை இறந்துருக்கு. இறந்த பிறகு வீட்டுக்குள்ளே உள்ளவங்க தகவல் சொல்லணும். தகவல் சொல்லி ஊருக்காரங்க வர்றதுக்குள்ளே அவங்களே ஆம்புலன்ஸ் பிடிச்சி அவங்களே அனுப்பி விட்ருக்காங்க. அதுக்கு என்னங்கிறது என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கிறது தெரியல. அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சதுங்கிறது தெரியல. இதை வந்து கேட்காம அவங்களே ஆம்புலன்ஸ் பிடிச்சி அவங்களே அனுப்பியிருக்காங்க. இது வந்து இப்போ கரூர்லலாம் போகிறாங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, என்ன எடுத்தாங்க, எது பண்ணாங்க தெரியல. நிவாரணம் அனுப்பிட்டு கொடுத்துருக்காங்க கரூருக்கு. இங்கே வந்து எதுவுமே இது இல்லை. இது இனிமேலாவது குழந்தைகளுக்கு இல்லை பெரியவர்களுக்கு இது வராமல் கவர்மெண்ட் இது என்னென்னு பார்க்கணும். சரியான முறையான டாக்டரை போடணும். முறையான டாக்டரை போட்டு வைத்தியம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வந்து அந்த வீட்டில் அந்த பிள்ளைக்கு தாய் ஒரு கல்யாணம் ஆகி 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து பிறந்த குழந்தை. அது வந்து டாக்டர் அலட்சிய பார்த்தாலும் இந்த மாதிரி கொண்டுட்டாங்க. அவங்க கொண்டுட்டாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இதுக்காக தான் இந்த ஆம்புலன்ஸை சிறை பிடிச்சி வச்சுருக்கோம். அதில் வந்து சரியான ஒரு இதாக பார்க்கணும். கவர்மெண்ட் இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். இழப்பு கொடுக்கணும். அதை இறந்த வீட்டுக்கு இழப்பீடு எதாவது பண்ணுங்க. இழப்பீடு பண்ணலைங்கும்போது இது வந்து வருங்காலத்தில் பெரிய பிரச்சனைகளெல்லாம் சந்திக்க வேண்டி வரும்.